அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மைவி3 ஆட் வந்து ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் போட வந்திருக்கிறேன். குறிப்பா வந்து சக்தி ஆனந்தன் அதோட மெயின் எம்டி இப்ப எங்க இருக்கிறாரு, அவருக்கு வந்து என்ன நெருக்கடி இப்ப நடந்திருக்கு, நானே வந்து மைவி3 ஆட் மூலம் ஆடோட ப்ராடக்ட்ஸை வந்து நான் போய் பார்த்திருக்கேன். அதனுடைய விவரமும் சுவாரஸ்யமா ஒரு கதம்பமா தொகுத்து இந்த வீடியோல போட்டிருக்கேன். இந்த வீடியோ முழுசா நீங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய கமெண்ட் என்னுடைய கேள்விகளை கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு குறிப்பா புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. மைவி3 ஆட்ஸ் கோயம்புத்தூர்ல மையமா வச்சு மிகப்பெரிய அளவுல பாப்புலர் ஆன இந்த நிறுவனம் வந்து வெள்ளக்கிணறு இருக்கக்கூடிய இடத்துலதான் மெயின் ஹெட் ஆபீஸ் ஓபன் பண்ணாரு சக்தி ஆனந்தன் எம்டி அவரு. இப்ப மைவி3 வந்து ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஃபேக்ட்னாலும் ஒரு பக்கம் ரியலா போய்கிட்டு இருக்குங்கிறத நான் போய் கண்கூடா பார்த்துட்டு வந்தேன். அந்த சுவாரஸ்யத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன். நான் வந்து கோயம்புத்தூர் போயிருக்கும் போது கோயம்புத்தூர் வெள்ளக்கிணறு, இன்னும் சொல்ல போனாக்கா திருப்பூர், அவினாசி, இதெல்லாம் வந்து ஒரு 20 இடத்துல 30 இடத்துல நான் வந்து அதோட ப்ராடக்ட் நான் பார்த்தேன். அந்த ப்ராடக்ட் வந்து 100% ஹெர்பல் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கடையில உள்ளவங்க சொன்னாங்க. நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து போட்டோ மட்டும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வெளியில நின்று நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஹோம் கேர் அதுல வந்து வீட்டு உபயோக பொருட்கள் கொடுத்துருக்காங்க. மசாலாவா இருக்கட்டும், ஹெல்த் ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனா ஹெல்த் கேர் அப்படிங்கக்கூடிய ஒரு வெளிப்பூச்சி, அதாவது அழகு ஆபரணம் சொல்றோம்ல, காஸ்மெட்டிக்ஸ், அதெல்லாம் கூட அவங்க வச்சிருக்கிறாங்க. அதை நான் பார்த்தேன். சீப்புல இருந்து, சோப்புல இருந்து, பவுடர்ல இருந்து, கிரீம்ல இருந்து, பிளீச்சிங் எல்லாமே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பர்சனல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று வச்சிருக்காங்க. இன்னும் வெளியில போகும்போது நம்ம வந்து பர்ஃபியூம் யூஸ் பண்ணலாமா, பவுடர் யூஸ் பண்றதுக்கு, அதாவது சன்லைட்டுக்கான அந்த புற ஊதா கதிர்கள் தோலை தாக்காம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிச்சன் கேர், சமையல் அறையில வந்து இன்னும் சொல்ல போனா சோப்பு லிக்யூடு, சோப்பு, பூச்சிகள் வராம இருக்கிற அந்த பவுடர், இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. 100% ஆர்கானிக், தாவரங்கள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட பொருள் அப்படிங்கிறாங்க. ஹோம் அப்ளையன்ஸ் வந்து மைவி3 ஆட்ல வந்து ஏன் அப்படி சேர்த்தாங்கன்னு சொன்னாக்கா, இந்த நிறுவனம் வந்து ரொம்ப பாப்புலரா 2014 இருந்து பேசப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில வந்து இவர் வந்து கொரோனா காலகட்டத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுக்கல. ஏன் பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, மைவி3 ஆட் இருக்கக்கூடிய ஒரு விளம்பர நிறுவனத்தை நடத்தின இந்த சக்தி ஆனந்தன் வந்து விளம்பரங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னாவே அவங்களுக்கு வந்து இது ஏறுது இல்லையா. அவங்களுக்கு வந்து யூடியூப்ல கூட நம்ம பார்ப்போம். யூடியூப் போட்டோம்னாக்கா வாட்சிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு வந்து இப்ப நான் மைவி3ல வந்து நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன்னு சொன்னாக்கா, என் நண்பர்கள் மூலமா வந்து இந்த பிளானை வந்து சஜஷன் பண்ணுவாங்க. அவங்க இந்த பிளானை வந்து சஜஷன் பண்ணும்போது நான் வந்து ஒரு 10 நிமிஷம் நான் ஆடு பார்த்தேன்னாக்கா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாய் கிடைக்கும். ஒரு 10 நாளைக்கு நான் பார்த்தேனாக்கா ஒரு 300 ரூபாய் கிடைக்கும். ஒரு மாசம் நான் பார்த்தேன்னா ஒரு 800 ரூபாய் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து வாட்ஸ்அப் குரூப்களுக்கு வந்து அனுப்பி மக்களை வந்து பிரபலமான ஆக்க வச்சாங்க. இதுக்கு அப்புறம் அடுத்த ரேஞ்சுக்கு நம்ம போகணும்னாக்கா கொஞ்சம் பணம் கட்டணும். அப்போ வந்து நமக்கு வந்து 5000 ரூபாய் நமக்கு வந்து செகண்ட் கிரேட்ல இருந்து கிடைக்கும். அப்ப அடுத்த தேர்ட் கிரேடுக்கு நம்ம போகும்போது நமக்கு வந்து 20,000 ரூபாய் கிடைக்கும், 15,000 ரூபாய் கிடைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. சோ இவங்களுக்கு வந்து வாட்சிங் ஹவர்ஸ் கொடுத்து வாட்சிங் பண்ணியும் இவங்களுக்கு பணம் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர் குற்றப்பிரிவு போலீசார்ட்ட. அப்போ 11/2/2024 அவரை வந்து கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சக்தி ஆனந்தனை. இப்போ வந்து ஜாமீன்ல வந்து முன்ஜாமீன் கேட்டு மதுரை நீதிமன்றத்துல ஒரு தள்ளுபடி பண்ணணும் இந்த வழக்கை, நாங்க வந்து நேர்மையா தான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க அதிமுக பீரியட்ல வந்து மிக பிரபலமா பாப்புலரா பரவி விரிஞ்ச அடையில தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் பேர் வந்து இந்த ஆடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கணும். நான் இருக்கக்கூடிய இடத்துலயே, நான் இருக்கக்கூடிய தெருவுலயே, பக்கத்து தெருவுலயே கூட இந்த மாதிரி ஆடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானே அந்த ஆடு பார்த்தேன். அவங்க மொபைல்ல இருந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணல அந்த ஆப்பை. சோ சென்னை சிறப்பு நீதிமன்றம் வந்து அவர்கிட்ட வந்து சரணடைய போறதா சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்ஜாமீன் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா நான் சரண்டர் ஆயிடுவேன்னு சொல்லியிருந்தாரு. அது தள்ளுபடி ஆனதுனால இப்ப சென்னையில இருக்கக்கூடிய நீதிபதிகிட்ட போய் இப்ப சரணடைஞ்சிருக்கிறாரு எம்டி சக்தி ஆனந்தன். இதன் அடிப்படையில வந்து கான்டெஸ்ட் அளவுல வந்து விளம்பரம் பார்க்கறதுனால, அதாவது டாக்டருடைய பரிந்துரை இல்லாம, மருந்து சீட்டு இல்லாம மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையில இந்த நிறுவனம் மீது பல வழக்குகள் போட்டிருக்காங்க. மைவி3 ஆட்ல இருந்து பிரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனி வந்து பேரை மாத்தி இப்ப வந்து பினாமி பேர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் நான் கண்கூடா திருப்பூர்ல பார்த்தேன், அவினாசி பாளையத்துல நான் பார்த்தேன், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காந்திபுரத்திலையும் பார்த்திருக்கிறேன், மாட்டுத்தாவணிலையும் நான் பார்த்திருக்கிறேன், மதுரையில. இப்படி எல்லாம் வந்து பிரபலமா பேசக்கூடிய இந்த மைவி3 ஆட் வந்து மிகப்பெரிய அளவுல தான் ஒரு கேங் நடந்துகிட்டு இருக்குது.
இவர் வந்து அரசியல் பலம் மட்டும் இல்ல, நேர்மையாவும் அவர் செய்யறதா சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் நான் பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாம IFS அதாவது உணவு கட்டுப்பாட்டு தர கட்டுப்பாட்டு நிறுவனமும் சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. அந்த உணவை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன், நல்லதா இருக்குது ப்ராடக்ட். யாருங்க இந்த பிரச்சனை பண்றாங்கனாக்கா அரசுக்கும் இவங்க வரி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்றாங்க. ஆனா விளம்பரம் பண்றத பாக்குறது மூலமா இது மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து இந்தியாவுல இல்ல. விளம்பரம் பார்த்து மக்களை வந்து கவர் பண்ணி மக்களை வந்து ஏமாத்துறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்துலதான் இப்போ நீதிமன்றத்துல சரணடைஞ்சு இப்ப வந்து ஜெயில இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சக்தி ஆனந்தன் பிரபலமா ஆல் இண்டியா அளவுல தமிழ்நாட்டுல குறிப்பா கோயம்புத்தூர் இருக்கிற வெள்ளக்கிணறுல வந்து உருவான இந்த கம்பெனி மிகப்பெரிய அளவுல பாப்புலர் ஆகிருக்குது. அது மட்டும் உண்மை, நான் கண்கூடா நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனா வந்து MD சக்தி ஆனந்தன் வெளியே வந்தாதான் இன்னும் தரவான செய்திகள் வரும். ஆனா ப்ராடக்ட் கடையை எதுவுமே நிறுத்தல, விளம்பரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்டும் நான் சொன்ன பாருங்க, ஹோம் கேர், ஹெல்த் கேர், பர்சனல் கேர், கிச்சன் கேர், இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியையும் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கிறேன். இன்னும் அவர் வந்து ஜாமீன் கிடைச்சு இப்ப வெளியே வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறதாவும் அவருடைய வக்கீல், குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இதுக்கு அடுத்தது என்ன புகையும் இழுத்து மூட போறாங்க தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலா ஒரு செய்தி இருக்குது. இந்த ப்ராடக்டை மூடினாக்கா கிட்டத்தட்ட வந்து 3000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கிற அடிப்படையில இந்த 3000 கோடி நஷ்டம் ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசு பொறுப்பா இருக்குமா, இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பா இருக்குமா, அடுத்த வீடியோ சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, மைவி3 சுட சுட அடுத்த அடி எப்படி இருக்கும்னு அடுத்த வீடியோ சொல்றேன். நன்றி.